அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. போன விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷன் தான். நாங்கள் வந்துட்டு ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கிளம்பி வண்டியூர் தெப்பக்குளம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மதுரைனாலே ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம வண்டியூர் தெப்பக்குளம் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி 4 மணி போல் கிளம்பி திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த திருப்பரங்குன்றம் வந்து இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு இங்கே வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்தோம். அங்கே சாமி கும்பிட்டுட்டு எய்த்தாப்லேயே தான் தெப்பக்குளம். நாங்கள் வந்துட்டு ஒரு 6:30 போலலாம் தெப்பக்குளத்துக்கு வந்துட்டோம். அதனால அப்போ வந்துட்டு ஸ்டால்லாம் அவ்வளோவா ஓப்பன் ஆகலையா, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் காட்டுற மாதிரி இந்த தெப்பக்குளத்தையே காட்டுவாங்க. அது அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைம்லலாம் வந்தால் நல்லா நம்ம ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பக்கத்துலேயே தான் தியாகராஜர் காலேஜும் இருந்தது. அதுவும் நாங்கள் பார்த்தோம். நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து மதுரையில் பிறந்திருந்தா இங்கே படிச்சிருந்தோன்னா அடிக்கடி இங்கே தெப்பக்குளத்துக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பூலாம் நிறைய பேர் விற்றுட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு அம்மா பூ வாங்கினாங்க. அம்மா வந்துட்டு முழம் கணக்குன்னு நினச்சிட்டு வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க 8 கன்னி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்ட்டு ஒரு டைம் நடந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து வந்தோம். இங்கே வந்துட்டு நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது. அதனால ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம். இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம கடை இருக்குது, அது பக்கத்துலேயே வந்துட்டு அந்த செவுரு மாதிரி குளத்தோட செவுரு இருக்கு இல்லையா, அதில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த வியூவும் நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே போனோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு தேவையான விஷயங்களும் நிறையா இருந்தது. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லா எங்கேஜிங்காக வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு மதுரைனாலே இந்த முள்முருங்கை வடை வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே கும்பகோணத்தில் அது ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் இங்கேயும் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அங்கே வச்சுருந்த பலகாரத்துலலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2, 3 மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது வந்துட்டு 10 ரூபாய்க்கு 3 கொடுக்குறாங்க. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ கும்பகோணத்தில் சாப்பிட்டது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸாக அங்கங்கே நம்ம பார்த்தா இந்த தென்னங்குருத்து கடை வந்து நம்ம பார்க்க முடியும். சரி அதுவும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு அதுவும் நாங்கள் வாங்கினோம். உண்மையில சொன்னால் இதுக்குன்னு ஒரு டேஸ்ட்டுன்னு இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் துவர்க்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்தது. மற்றபடி வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் ரீல்ஸ்லலாம் வந்துட்டு நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் விற்று நான் பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது அந்த மாதிரி கடைகள் எதுவுமே நான் பார்க்கல. ஒருவேளை வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் அவங்க கடை போடுவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது நாங்கள் வந்துட்டு ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு மேங்கோ ஃப்ளேவர் வாங்கினதோம். இது வந்துட்டு 80யோ 90யோ ஆச்சு. ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு. உள்ளே இருக்கிறது வந்துட்டு வெறும் நம்ம மேங்கோ ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம் தான். அது வந்துட்டு ரியல் பல்ப்பில் செஞ்ச ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை. நார்மலாக மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக அது கொடுத்தது. நாங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வாங்கிட்டா அப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கினோம். அது மாதிரி பானிபூரி மசாலா பூரியும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அடுத்தது வந்துட்டு நான் பனக்கோட்டா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கினேன். ஏன்னா போகும்போதே பார்த்துட்டு போனப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. மற்றதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுதான் வாங்கினேன். ரேட்டுமே வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. 130 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதனால சரி நம்ம புதுசாக இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். நான் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கினேன். இது வந்துட்டு பியர் மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு கேட் மாதிரி இருந்தது. இது கூடவே வந்துட்டு நமக்கு பிஸ்கெட் வந்து க்ரஷ் பண்ணியும் அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பும் ஊற்றி கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த பனக்கோட்டாவோட அந்த பிஸ்கெட்டு சாக்லேட் சிரப்பும் சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பனக்கோட்டாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சட்டிலாக இருந்தது. ஒருவேளை இது இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு அவ்வளோவா ரொம்ப பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேற இதை வந்துட்டு பார்க்குறதுக்கு தவக்கலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வச்சு கலாய்ச்சி விட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த விலாக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நாங்கள் மதுரையில் என்னென்னலாம் பண்ணோம் எங்கெல்லாம் போனோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.